கண்களால் சிரியுங்கள். கண்களால் சிரியுங்கள்ங்கிறது எப்படி நம்மளுக்கு வந்து பாசிபிள் அப்படின்னு பார்த்தா, கண் வந்து எந்த அளவு அழகாக வச்சுருக்கோமோ அந்த இமைகள், புருவம் எல்லாம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதை வந்து யூ கேன் ஸ்மைல் த்ரூ த ஐஸ். இப்போ அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். கண்ணில் வந்து நிறைய பிரச்சனை என்னன்னாக்கா, நிறைய பேருக்கு வந்து கண்களில் இருக்க வேண்டிய ஃப்ளூயிட் வந்து கம்மியாயிட்டு வறட்சி அப்படிங்கிறது. ஐ வந்து ட்ரை ஆயிடுத்துன்னா அதில் இருக்கிற வாட்டர் லெவல், ஃப்ளூயிட் லெவல் கம்மி ஆகுது. அந்த மாதிரி ஃப்ளூயிட் லெவல் கம்மி ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். See, the main reason is exposure to AC for longer duration. ஒன்று. ரெண்டாவது வந்து நம்பர் ஆஃப் பிளிங்க்ஸ் ஆர் லெஸ். இப்போ வந்து கண்கள் அப்படின்னு இருக்கும்போது அது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் தான். எது ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, கண்ணுக்கு ப்ரொடெக்ஷன் அதோட இமைகள். ஸோ இமைகள் அப்படின்னு வரும்போது அது வறண்டு போச்சுன்னா கண்ணில் வந்து எரிச்சல் வரும், அந்த ஃப்ளூயிட் லெவல் கம்மியாயிட்டு அந்த அந்த ரீசன்ஸ் வந்து எரிச்சல் வந்து வர ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு காரணம் அப்படின்னு வரும்போது அந்த காரணத்துக்கு நம்ம வந்து அதை நிவர்த்தி பண்ணிக்கணும். முதல்ல வந்து பிளிங்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதாவது கண்ணை எப்போவும் ஸ்டேர் பண்ணி, இஃப் யூ ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ சிஸ்டம்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து டு நாட் ஸ்டேர் ஃபார் மோர் தென் 3 minutes. இன் பிட்வீன் யூ மஸ்ட் ஹாவ் பிளிங்க்ஸ். நம்பர் ஆஃப் பிளிங்க்ஸ் பர் மினிட் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அந்த லெவலில் வந்து பிளிங்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணினாலே உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் போகும்.